சொரணை இருக்கான்னு தெரியல. இந்த பள்ளி நிர்வாகிகளுக்கு சூடு சொரணை இருக்கான்னு தெரியல. எப்பறா எங்கள்கிட்ட வருவ? எங்கள் பள்ளிகளை இடிப்பது நீ, எங்கள் பள்ளிகளை முடக்குவது நீ, ஒரு பள்ளியை உருவாக்காமல் தடுப்பது நீ. எப்பறா பள்ளிக்கு வரேன்னு சொல்லணும்ல. இப்பவே நீங்க திருப்பூர்ல தாராவூர் ரோட்ல ஒரு பள்ளியை பார்க்க முடியாது. பார்க்க முடியுதா? காங்கேய ரோட்ல பார்க்க முடியுது. இங்கிருந்து காங்கேயபுரம் போற வரைக்குமே ஏதாவது ஒரு பள்ளி இடையில வரும். தாராவூர் ரோட்ல பார்க்க முடியுதா? ஏன் கட்டல? அங்க முஸ்லிம்கள் இல்லையா? தாராவூர் ரோட்ல முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. மதரசா நடத்த முடியாது தாராவூர் ரோட்ல. தாராவூர் ரோட்ல நீங்க ஒரு ரூம் பிடிங்க, பிடிச்சு மதரசா தான் நடத்துறோம், நடத்தி பாருங்க. விட்டுருவானா? விட மாட்டான். அப்படி தடுத்து கொண்டிருக்கிற அந்த கும்பல், மதவெறி கும்பல், பள்ளி வாசலுக்கு வந்து ஓட்டு கேட்கறேங்கிறான், வர்றோங்கிறான். ஆனங்கட்டவர்கள் பள்ளிக்குள்ள அனுமதிக்கிறார்கள். சொரணை இருக்கான்னு தெரியல. இந்த பள்ளி நிர்வாகிகளுக்கு சூடு சொரணை இருக்கான்னு தெரியல. எப்பறா எங்கள்கிட்ட வருவ? எங்கள் பள்ளிகளை இடிப்பது நீ, எங்கள் பள்ளிகளை முடக்குவது நீ, ஒரு பள்ளியை உருவாக்காமல் தடுப்பது நீ. எப்பறா பள்ளிக்கு வரேன்னு சொல்லணும்ல. அப்படி சொல்லுவதற்கு தைரியமற்ற கோழைகள் இந்த பள்ளி நிர்வாகிகள். இன்னைக்கு எவனெல்லாம் பிஜேபி வேட்பாளரை சந்திக்கிறார்களோ அத்துணை பேரு கோழைகள். கோழைத்தனமாக பள்ளி நிர்வாகி இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. தூக்கி வீசிட்டு போ. நீ ஈமான் கொண்டிருக்கணும், தொழுகணும், ஜகாத்து கொடுக்கணும். அது மட்டும் போதாதுப்பா, நீ அல்லாவுக்கு மட்டும் பயப்படணும். பிஜேபி கண்டா பயம் வருதுன்னா நீ எதுக்கு பள்ளி நிர்வாகிகளா இருக்கணும்னு கேக்குறேன். அவங்க இந்த மஹல்லாக்குள்ள ஓட்டு கேட்கலாமா? சட்டப்படி அவங்களுக்கு உரிமை இருக்குது, தாராளமா கேட்கலாம். அதை நம்ம தடுக்க முடியாது. நம்ம போய் அந்த பகுதியில் கேட்கலாமா? தாராளமா கேட்கலாம். அவங்களும் தடுக்க முடியாது. இது பொதுமக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்கறது வேற. பள்ளிக்குள்ள வர்றான், பள்ளியினுடைய ஆபீஸ் ரூம்ல கூப்பிட்டு உட்கார வச்சு அந்த பன்னாடை போத்தக்கூடிய பொன்னாடைக்கு போஸ் கொடுக்கிறது எந்த வகையில நியாயம்? பொன்னாடை போத்துறான், ஈடு இழுச்சுக்கிட்டு போஸ் கொடுக்கறியே, நாளைக்கு இந்த பள்ளியை இடிக்கணும் வந்து நிப்பா, என்ன பண்ணுவ? இவ்வளவு பெரும் துரோகம் இது. இவ்வளவு பயம் இருந்தா, நான் நிர்வாகி இல்லப்பா, நான் பயப்படுறேன், எனக்கு பிஜேபி கண்ட பின்னாடி எல்லாம் போகுது, எனக்கு பயமா இருக்குது, நான் ராஜினாமா பண்ணிட்டு போறேன், போயிருங்க. உங்கள மாதிரி ஆட்களை அல்லாஹ் பள்ளி நிர்வாகியை தேர்வு செய்யல, தேவையில்லைன்ட்டான். யாருக்கு துணிவு இருக்கிறதோ, யாருக்கு தைரியம் இருக்கிறதோ, யாருக்கு தீமைகளை எதிர்க்கிற நெஞ்சுலம் இருக்கிறதோ, எவனுக்கு பிஜேபி பத்தின பயம் இல்லையோ அவன் வரட்டும். இவ்வளவு கோழைகளை இந்த சமுதாயத்தை நம்ம பார்க்கறது ஆச்சரியமா இருக்கிறது. ஆக நம்ம ஓட்டு போடுறோம் அப்படின்னு சொன்னா யாருக்கு வேணாலும் போடலாங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. ஆனால் யாரை தேர்வு செய்யணும், எதெல்லாம் பிரிக்கிறதுக்கு வழி இருக்கோ எல்லா வகையிலும் பிரிச்சு அதை தனக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டு அதை பயன்படுத்தி அதிகாரத்திற்கு வந்து மக்களை நசுக்கி இந்த நாட்டை ஒரு சர்வாதிகாரத்தை நோக்கி கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டில் முஸ்லிம்களுக்கு எதிரான, சிறுபான்மை மக்களுக்கு எதிரான மிக பெரும் ஒரு ஜெனோசைடு தயாராகி கொண்டிருக்கிறது. இது நாம சொன்னதில்லை. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பத்திரிகைகள், ஒரு நாட்டில் ஜெனோசைடு நடக்க வேண்டுமானால், நாட்டில் இனப்படுகொலை நடக்க வேண்டுமானால் அதற்கு இன்னென்ன அறிகுறிகள் எல்லாம் இருக்க வேண்டும். எல்லா அறிகுறிகளும் இந்தியாவில் வெளிப்பட்டு விட்டது. இந்தியா மாபெரும் ஒரு இனப்படுகொலைக்கு தயாராகி கொண்டிருக்கிறது. வெளிநாட்டு பத்திரிகைகள் கவலையோடு எழுதுகிறார்களே, அந்த இனப்படுகொலை நம்ம சொல்றதை நம்மளை கொல்றதையா? நம்மளை தான் கொல்ல போறோம். முஸ்லிம்களை கொல்லுவான், கிறிஸ்தவர்களை கொல்லுவான், தலித்துகளை கொல்லுவான். நின்று வீரனாக செத்து போ. வீரனா செத்து போறது வேற, கோழையா கெஞ்சி கூப்பாடு போட்டு அது என்ன பொழப்புன்னு. அப்படி ஒரு கோழைத்தனத்தை இஸ்லாம் நமக்கு சொல்லல. இப்படிப்பட்ட கோழைகளா பள்ளி நிர்வாகிகள் ஆச்சரியமா இருக்கிறது. பிஜேபி தோற்பதற்கு என்ன, யாருக்கு ஓட்டு போடணுமோ அந்த ஓட்டம் தேர்வு செய்யுங்க. டெபாசிட் இழக்கிற அளவுக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க. இந்த மக்கள் நம்மை புறக்கணிக்கிறார்கள், நாம் செய்யக்கூடிய தவறுகளை மக்கள் தெரிந்து கொள்ளுகிறார்கள் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிற அளவுக்கு நீங்க உங்களுடைய ஓட்டுகளை பிஜேபிக்கு எதிராக போடுங்க. எதற்குமே லாய்க்கு இல்லாத ஒருவன் சினிமாவில் நடித்து அவனுடைய முகம் எல்லோருடைய மனதிலும் பதிந்து விட்டது. அதனால அந்த சினிமாக்கார வந்ததை பார்த்த உடனே நம்ம ஓட்டு போடுறோம். ஒரு தடவை அவனுக்கு வாய்ப்பு கொடுப்போமே, அவனுக்கு நாம வாய்ப்பு கொடுக்கணும்னு முடிவெடுத்தால் அந்த வாய்ப்பு பிஜேபிக்குரிய வாய்ப்பு என்பதை மறந்துவிடக் கூடாது. இந்த மாதிரி சிறுபான்மை ஓட்டு, இந்த புதிய வாக்காளர்கள், இளம் தலைமுறை ஓட்டு, இதெல்லாம் வந்து தனக்கு எதிராக விழுந்துடக்கூடாது. தனக்கு எதிராக விழுகிற மாதிரி தனக்கு சாதகமா வரணுங்கிறது இந்த மாதிரி ஆளுகளை களம் இறக்கி இருக்கிறான். ஒவ்வொரு ஓட்டும் மிக மதிப்பு மிக்கது. அதை கரெக்டா நம்ம பயன்படுத்தணும். பயன்படுத்தலைன்னா மறுமையில் அதுக்கு பதில் சொல்ல வேண்டி இருக்குங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். இந்த மதிப்புமிக்க ஓட்டை நாம பிஜேபி தோக்கறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கோ அந்த ஒரே வாய்ப்பை மட்டும் தான் பயன்படுத்தணும், வேற வாய்ப்பு கிடையாது. நாம ரொம்ப ஆபத்தான ஒரு கட்டத்தில் நிக்கிறோம். இந்த இடத்துல நடிகனை பார்த்து மயங்கிறது அல்லது பிஜேபியை பார்த்து பயப்படுறது இதெல்லாம் ஆகாது. நிக்கணும் தைரியமா. ஓட்டை தப்பா போட்டுட்டு 5 வருஷத்துக்கு மூதாவி வந்து உட்கார்ந்துட்டான்னா ஒண்ணும் பண்ண முடியாது. மகா கெட்டவர்களை
இந்த நாட்டிலிருந்து இந்த மண்ணிலிருந்து அப்புறப்படுத்துவதற்கு உரிய ஒரு ஆயுதம் நம்முடைய ஓட்டு என்பதை புரிந்து அதை சரியான முறையில் பயன்படுத்தக்கூடியவர்களாக, இந்த ஓட்டை தவறாக பயன்படுத்தினால் இதுவும் மறுமையில் கேள்வியாக வரும் அப்படிங்கிற இந்த எச்சரிக்கையை மனதில் கொண்டு நாம் கவர்ச்சிகளுக்கு பின்னால், திரைப்படங்களுக்கு பின்னால், நடிகனுக்கு பின்னால் என்று போய்விடாமல் குறைந்தபட்ச நியாயம் வேணும். அந்த குறைந்தபட்ச நியாயம் வேணும்னா பிஜேபி தோற்பதற்கு ஒரு வாய்ப்பு தான் இருக்கிறது, பல வாய்ப்புகள் இல்லை. அந்த ஒரே வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். இந்த நாட்டையும் இந்த மக்களையும் பாசிசவாதிகளிடமிருந்து, அவர்களுடைய அக்கிரமத்திலிருந்து பாதுகாப்பை தரும் ஆட்சியை வழங்குவானாக.